யாரும் எது கஷ்டப்படுறீங்க? ரொம்ப கஷ்டப்படுது. என்னன்னு கூட யாரும் வந்து இப்போ இதில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்தது. இந்த அமைச்சர் மூர்த்தி தரப்புல இருந்து இதுக்கு ஆட்சியர் 1000 போலீஸை கொண்டு வந்து உடனே 5 மணிக்கு வந்து இங்கே மக்களை மிரட்டுற வகையில் 5:40க்குலாம் நெட்டை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க, மக்கள் அவதிப்பட்டாங்க. உடனே எங்களை வந்து வெளியேற்றுறதுக்கு அவங்களுக்கு என்ன அந்த ஆட்சியாளருக்கு என்ன நாங்கள் அவ்வளவு மக்கள் விரோதம் ஆயிட்டோமா? எதனால் இப்படி எடுத்தோட முதல் ஸ்டெப்லேயும் ஒரு ஒரு எவிஷன் நோட்ஸ் கொடுக்க கிடையாது. எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் வந்து எவிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான குளிச்சு வசதியாக வாங்கணும், ஆம்புலன்ஸு கொண்டு வந்து மொத்தமாக நிறுத்திக்கிட்டு எங்களை ரொம்ப அன்றைக்கி அச்சுறுத்தல் பண்ணிட்டாங்க. இதை கேட்டதுக்கு நம்ம பசங்க எல்லாமே மேற்கும் சட்டத்தைப்படி தான் எங்களுக்கு இழப்பு எங்களை வந்து மிரட்டி வச்சு இப்போ 7 வில்லேஜ் சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் வாங்காட்டி அந்த கோர்ட்டில் போட்டுருவோம். அவங்க கொஞ்சம் பணமும் நீங்கள் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வக்கீல வச்சு செலவு பண்ணால் அதுலேயும் பாதி பணம் போயிடும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு மிரட்டியே வாங்க வச்சாங்க. இல்லை அது எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். அந்த அது ஒன்று. ரெண்டாவது அந்த 2000 சட்டத்தைப்படி எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும். மற்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய விவசாய இடம் போச்சு, வேலைக்கு கொடுக்குற அந்த இடத்துல போச்சு. அதனால வந்து அவங்க தகுதியடைப்பு இல்லை, இழந்தவங்க தகுதியடைப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யப்படுறாங்க. மெயினான கோரிக்கை அன்றா வாழ்வு வளர்றது மெயினான கோரிக்கை. இடத்தை கொடுக்கறதுல எதுவும் இல்லை. இடத்த வந்து 4 முறை எடுத்துட்டாங்க. 4 தலம். இப்ப வந்து இந்த ஜெனரேஷன் வந்து எங்க வீட்டுக்காருக்கு 70 வயசு ஆகுது. அவர் 7வது தலைமுறை இந்த ஊர்லயே பிறந்து 7வது தலைமுறை 4 நம்ம வந்து மேல் குடியிருப்பு அது ஒண்ணு. வந்து 2013 சட்டப்படி ஏற்படும் மறு மதிப்பீடு போட்டு 2013 மூணாவது வந்து தகுதி இடைப்புல அவங்க வேலை வைக்கணும். என்னென்ன படிச்சிருக்காங்களோ அவங்க தகுதி இடைப்புல வேலை மெயினா 3 கோரிக்கை எதை கேட்கணும். எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படிலாம் கேட்கணும். 2003 சட்டத்துல வந்து ஒரு எல்லாருமே விரும்புறாங்க. அது ஒண்ணு எல்லா வீடுமே காலி ஆகுது. வேற போறதுக்கு இடம் இல்லை. புரியுது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், நம்ம எல்லாம் விரும்பி சரி வேற இடத்துல போய் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா பணம் வாங்கிட்டோம், வாங்கிட்டோம். அதை அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் எதிர்ப்பு வளர்த்து கேட்கறோம். கொடுத்தாங்கன்னா நாங்கள் இடம் தான் கேட்கிறோம். இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அந்த வீடு அவங்க பக்கத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியா? சம்பக்குளம் அங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து அப்படியே மேல்புறம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கோரிக்கை நமக்கு நியாயமா இருக்குது. அதுக்கு அவங்க சொல்ற பதில் யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. கலெக்ட் பண்ண சொல்லுங்க. கார்பரேஷன் லிமிட்ல வந்து ரோடுக்கு கார்பரேஷன் 100வது வார்டில் வந்து கார்பரேஷன் லிமிட்ல வர்றதுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஜியோ இல்லை. இந்த எல்லைக்குள்ள உங்களுக்கு மறுகுடியை அமைக்கிறதுக்கு ஜியோ கிடையாது. அதுக்கு ஊராட்சியில் இருக்கு அப்படின்றாங்க. இது எங்களுக்கு எல்லாமே அரசியல் கூட தரமாட்டோம் அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ண சொல்லுவோம். சட்டத்தில் 2003 சட்டத்தில் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் சோறாக்கிற பின்னாடி தான் போகணும்னு இருக்கு. சுடுகாடு போச்சு, பள்ளிக்கூடம் போச்சு, ஸ்கூலுக்கு போச்சு, கம்மா போச்சு, தீர்ப்பு போச்சு, வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு. நாங்கன்னா அது குறைஞ்சபட்ச கோரிக்கை 3 சென்ட் இடத்துல வீடு கட்டி கேட்கும். இன்ன வரைக்கும் அது வந்து அவங்க எங்களுடைய கோரிக்கை நம்ம கோரிக்கை நியாயமானதா இருக்கு. அது நீங்க உறுதியா இருங்க. நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம். அடிக்கடி வர முடியலையே வெளியே, நான் வர முடியலையே வெளியே. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நாங்க இருக்கோம். அழுது புலம்பி இதெல்லாம் உட்காந்து ஒன்றும் இல்லை. நம்மளை மீறி இங்கே இடிக்கிறதோ எடுக்கிறதோ நடக்காது. இதெல்லாம் சரி பண்ணி செஞ்சு கொடுத்தா தைரியமா இருக்கு. சரிதானே? இல்லை இல்லை கோரிக்கையை வந்து உங்கள்கிட்ட வருது. நீங்க தமிழக அரசு வலுப்படுத்தணும். நீங்க கட்சியில பொதுக்குழு போட்டீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். கோரிக்கையை நாங்கள் உங்க கோரிக்கை ரொம்ப அழுத்தமா இருக்கணும். நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் எங்களுக்காண்டி நீங்க நம்ம சமுதாயத்தை பத்தி நேற்று வரைக்கும் நல்லா பேசுறீங்க. நீங்க நினைக்கிறது நடக்கும். தைரியமா மட்டும் யாரு இல்லைன்னா நினைக்காதீங்க. மறுநாளே கூட வந்து சரியா? சரி போயிட்டாரு.
சார் அவங்க கோரிக்கை என்ன கேட்டிருக்கீங்க? கோரிக்கை அவங்க 7 கோரிக்கை நம்ம சொந்தங்கள் வச்சு போராடுறாங்க. அதில் முதன்மையானது 3 தான். அதில் முதல் இது அப்போ 2009 தானே விளக்குறீங்க. 2009 இந்த 2013 ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ கொடுத்த இழப்பீடு திருப்பி 21 தான் இவங்க வர்றாங்க. அப்போ அந்த 13 கொடுத்த இழப்பீடை இப்போ அது இது பண்ண முடியாதுன்றாங்க. அவங்க கேட்குறது மற்ற இடங்களை போல் இல்லை. இப்போ சிப்காட்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூரில் அந்த விமான 5000 ஏக்கரில் எடுக்கிறதுக்கெலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க. எங்கள் விளைநிலங்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேறணும். ஆனால் இங்கே மக்கள் கொடுத்துட்டு சரி நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம், மீள் குடியமர்வுக்கு வேறு இடம் தாங்கங்கிறாங்க. அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 3 சென்ட் 4 சென்டில் ஒரு வீடை கட்டி, ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு 60-70 ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒரே நாளில் நாத்தங்காலேருந்து செடியை பிடிங்கி வேறு இடத்துல நடுற மாதிரி தான். நாங்கள் சொந்த நிலத்திலே சொந்த ஊர்லேயே அகதிகளாக வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான். அப்போ அது வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி குளம் இங்கே இருக்குது, பூக்கொல்லை இங்கே இருக்குது, பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, பிள்ளைகளுக்கு எங்கள் பாட்டெல்லாம் புதைச்சது எரிச்சதெல்லாம் இங்கே தான் இருக்குது, கோயில் இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு புதுசாக ஒரு இடத்துல குடியேறதுனா நாங்கள் வேறு ஒரு இடத்துல புதுசாக போய் குடியேறது தான், வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே. முதன்மையான கோரிக்கை அதுதான், மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்ட்டு. அதை கொடுக்குறதுல ஒன்றும் இல்லையே. வர்றேன் போகிறவனுக்கெல்லாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க, இங்கே தொழிற்சாலை தொடங்கிக்க, இங்கே எல்லாம் பண்ணிக்கன்னு சொல்கிற அரசுகள் இதை செய்கிறதுல என்ன சிரமம் இருக்குது? அப்போ அந்த 2013ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதே ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தொகையை கொடுத்துருக்கீங்க. அன்னைக்குள்ளது கொடுத்தா இப்போ இன்றைக்கி எது ஒன்றாலும் இன்றைக்கி ஒரு கம்பி விலை, கட்டடம், ஒரு செங்கல் விலைனாலும் இன்றைக்கி இருக்கிற விலை என்ன விலை உயர்வு இருக்குது, எந்த விலைவாசி இருக்கிறது. அப்போ பக்கத்தில் இதே மாதிரி நிலம் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வீடு கட்டி கொடுத்தீங்களோ அந்த கிராமம் என்ன சொல்கிறீங்க, பருவம்பட்டின்னு, அதுபோல் எங்களுக்கு பண்ணி கொடுங்கங்கிறாங்க. இது எது சமுதாய ரீதியாகவே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் சமுதாயத்தை இங்கே ஒரு டம்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அதுவும் யதார்த்தம் தானே. நீங்கள் எப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ, அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ, எவன் குரலற்ற மக்களாக இருக்கானோ அவனை தான் நீங்கள் நெருப்பீங்கன்னு நினச்சிப்பீங்க. சான்று உங்களுக்கு சொல்லணும்னா, ஏன் தூத்துக்குடியில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் சென்னையில் எண்ணூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் கடலூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது? ஏன் வேளாண் பெருங்குடி நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்கிற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே? ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க? அது காரணம் என்ன? எவன் குரலற்றவனோ, எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால் எளிதாக அழித்து நசுக்க முடியுது, அவனை ஒடுக்க முடியுது. நீங்கள் சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன், நீங்கள் தேனியில எல்லாம் போய் பார்த்தேறான். திடீர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அவன் கத்துறான், அவன் கூண்டுக்குள்ளேருந்து கூவுற சேவலாக இருக்கான். கூரை மேலே இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை. அதனால இங்கே இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால எங்கள் மக்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியாது. இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் ஆத்தால பையன். நான் என்னானாலும் சரி நிற்பேன். நீ தேவையில்லாதெல்லாம் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எதாவது அழிச்சு போடலான்னு வச்சுக்கணும், நொறுக்கி போடலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே ராத்திரியில் ராவரவா அடித்தாலும் 1 மணி நேரம் தானே. மகிழ் வந்தாலும் 3 மணி 4-5 மணி நேரம் தானே வந்துடுவேன். நீ என்னை தாண்டி தான் தொடணும். கோரிக்கை நியாயமாக இருக்குது. என் மக்கள் அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்கிறது, ஒரு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு, மாளிகை கட்டித்தாள்னு சொல்லலாம். 3 சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் பிள்ளை கூட்டி போய் ரோட்டில் நிற்க முடியாது. உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதைச்சி விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல. இந்த நாடு கட்டமைக்கிறத பாரு. ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற. பறக்கிறதுக்கு வண்டி இல்லை. காலையில் 11 மணிக்கு கிளம்பினவன் நான் 4 மணிக்கு இறங்கியிருக்கேன். இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்குது. அவன் எடுக்கிறது தான் நேரம், அவன் விதிக்கிறது தான் கட்டணம். 24,000 செலவழித்து வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு. போகிறதுக்கு 24,000, 50,000 செலவழிக்க வேண்டியது இருக்குது. பறக்க வண்டி இல்லை. அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கரில் கட்டுற, 6,000 ஏக்கரில் கட்டுறியா? இதெல்லாம் என்னது இது? இப்போ இதனால் நாடு நீங்கள் வளர்ந்துருமா? சொந்த நாட்டு மக்களை பட்டினியாக போட்டு பறக்கிற வானூர்தியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்?
அதெல்லாம் சரி. மதுரையில் போராட்டம் தான். அதை தான் தெளிவாக எங்கள் தலைவர் எப்போ சொல்கிறாரு பாருங்க. தொடக்கத்தில் அவர் போராட தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வரும், நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிடுச்சுறான்ட்டு. எங்களுக்கு தண்ணியா, சாப்பாடா, உடையா, வேலையா, எதாக இருந்தாலும் நாங்கள் போராடணும். அதனால் இப்போ இவங்களுக்குன்னு ஒன்றும் பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை. அது இல்லைன்னு நினைக்காதீங்க. அடித்தட்டு மக்கள், உழைக்கும் இவங்களுக்குன்னு இவங்க வாக்கு தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்கள் எங்களை இவ்வளோ எளிதாக பேர் தெரிய முடியாதுல்ல. 6 கிராமம் தானே நினைக்கிறீங்க? அப்படி இல்லைல்ல. அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்கள் இருக்கோம்ல. நாங்கள் என்ன வேற்றுக்கிற வாசியெல்லாம் இவங்கெல்லாம் யார் நினச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது தான். நீ அரிட்டாப்பேட்டிலையும் சரி, நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி, நீ சிப்காட் தொழிற்சாலைக்கும் சரி, இந்த என்ன ஒரு சின்ன உடைப்பு ஊரில் வந்து நீ எதுவும் சரி, நீ எடுத்துரு பார்ப்போம். மத்திய அரசோட திட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு வந்து ஒன்றி நாடகம். இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு தெரிந்த காலத்துலேருந்து பார்க்குறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த அரிட்டாப்பேட்டிக்கு தீர்மானம் போட்டேன்றீங்க, நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள். இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்கள். இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு அதிமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டான்னு. நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான்? இது என்னது? இது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க. அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு சொல்ல நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம். ஒன்று ஒன்றா நான் கேட்டால் பதில் இருக்கா உங்ககிட்ட? ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டுக்கு நீங்கள் விசாரணை வச்சிங்க. அருணா ஜெகதீசன் அம்மாவோ நீதிபதி தலைமையில் அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? எடுத்த நடவடிக்கை என்ன? நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, கற்றறிந்த பெருமக்கள். கொடநாட்டில் 5 பேர் கொலை செய்யப்பட்டான்ல, செத்தது உண்மை, கொன்னவன் யார்? பதில் சொல்லுங்கள். செத்து எவ்வளோ நாளாச்சு? அப்போது எது ஒன்றுமே நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த குரல் என்ன? இப்போ எடுத்த நடவடிக்கை என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் 13 ஆண்டுகளாக போராடுறானே, அந்த போராட்டத்தை போல் நீங்களே எதிர்கட்சியாக இருக்கும்போது பங்கேற்றீங்க. நானும் வந்து ஆசிரியர்கள் கூட நின்னேன். அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் இப்போ மறுபடியும் போராட வந்தாங்க. போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல. எந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்திருக்கிறீங்க? நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை 8 பேர் வன்புணர்வு செஞ்சு வன்புணர்வு பண்ணியிருக்கான். அந்த செய்தியை வெளியில் வராமல் மறைக்க போராடுறீங்களே ஒழிய நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அவன் என்ன மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி எண்ணுவான்னா அவன் நிறைந்த போதையில் இருக்கான். போதையை வித்தவன். அப்போ அதனால தான் நமக்கு இப்போ எரிச்சலாக இருக்குது. இவங்களை நம்பி எந்த இடத்துல நிற்க சொல்றீங்க? நம்பி நின்ன எங்களை நீங்கள் கைவிட்டுருக்கிறீங்க. சார், அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேபினட் அமைச்சர் வந்து மோடி தலைமையிலான கேபினட் ஒப்புதல் கொடுத்துருக்கு. அது நடக்காது. அது சும்மா போட்டு பேசிட்டு இந்தியா ஒரே நாடானா பதில் இருக்கா உங்ககிட்ட? தம்பி, நம்ம ஊரில் பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்துனீங்க, ஒரே கட்டம். ஆனால் வட மாநிலங்களில் எதையாவது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்டமாக நடத்துனீங்கன்னா 1 13, ஒரு மாநிலத்தில் 4, ஒரு மாநிலத்தில் 8. கேளுங்க தம்பி, நீங்கள் தான் கேள்வி எழுப்பி 8 ஏன் பிரித்து நடத்துகிற? முடியலை, ஒன்றால் நடத்த முடியல. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி. எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு தம்பி? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பலை. கேட்டால் ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்குது, இங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது, எங்களுக்கு வேலை பலுன்னு. 2 மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்கிற. இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஐயா மோடி அரசு, ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா நிதிஷ்குமார் தயவில் ஆட்சி நடக்குது. ஒரு வேளை ஒரு பிரச்சனை வருது, ஐயா நிதிஷ்குமார் விளையிடுறாரு, ஆட்சி கலையுது. இல்லை ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியேறாரு, ஆட்சி கலையுது. மறுபடியும் நாடங்களும் தேர்தலா? இல்லை எப்படி? இப்போ சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இல்லை மொத்தமாக நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இது எந்த மாதிரி? இது வேலை இல்லாத வேலை இல்லையா? வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கு டவுசர் தைச்ச கதையாக இருக்குது. இப்போ இருக்கிற தேர்தல் முறையில் இந்த இதில் என்ன பிரச்சனை? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருமா? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகிருமா? இல்லை ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா? இது சும்மா இது வெட்டி வேலை.
வேற